ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KSR 360. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் எப்படி குளியல் சோப் செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் முதல்ல ஒரு கப் காஸ்டிக் சோடா எடுத்துக்கிறேன். இந்த காஸ்டிக் சோடா வந்து எல்லா கெமிக்கல் கடையிலையும் கிடைக்கும். உங்கள் ஊரில் இருக்க கெமிக்கல் கடையில் போய் விசாரித்து பார்த்தீங்கனாலே இந்த காஸ்டிக் சோடா அப்படின்றது கேட்டாலே வந்து அவங்க கொடுப்பாங்க. இதை நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். காஸ்டிக் சோடாவை நம்ம சில்வர் பாத்திரத்துலையோ இல்லை அலுமினியம் பாத்திரத்துலையோ எதுலையும் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுலில் தான் எடுக்கணும். நான் வந்து இப்போ ஒரு கப் காஸ்டிக் சோடாக்கு 2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட போகிறேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இதை கலக்கும் போது வெளியில் வந்து நல்லா ஹீட்டு தெரியும். அதனால் வந்து நீங்கள் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது கையில் ஒரு க்ளவுஸு, ஃபேஸில் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப சேஃபானது இது. புதுசாக செய்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கையில் க்ளவுஸும் ஃபேஸில் மாஸ்க்கும் போடுங்க. இந்த காஸ்டிக் சோடா வந்து உடம்புல பட்டுச்சுன்னா அது அலர்ஜி வரும். ஒரு மாதிரி அரிப்புத்தன்மை ஏற்படும். அதனால் வந்து இதை இப்போது நம்ம கலந்து வச்சதை நல்லா வந்து ஆற வைக்கணும். இது ஆறின பிறகு நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சுட சுட இருக்கும்போது நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் 7 கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் காஸ்டிக் சோடா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 7 கப் வந்து எண்ணெய் எடுத்துக்கணும். இது வந்து செக்கில் ஆடின சுத்தமான தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி எண்ணெயை தான் பயன்படுத்தணும். நீங்கள் கடையில் விற்கிற எண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா அது ரிசல்ட் வந்து ரொம்ப அந்தளவுக்கு நல்லா வராது. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அரை மணி நேரம் வந்து அது நல்லா கலக்கணும். அதுக்குள்ளார வந்து நம்ம மோல்டு ரெடி பண்ணிடலாம். இது வந்து நம்ம சேனல் பேர் போட்டிருக்கு பாருங்கள், KSR அப்படின்ட்டு. நம்ம சேனல் பேர் போட்டு செஞ்ச மோல்டு இது. இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் 3D பிரிண்டர் மிஷின் வச்சுருக்காரு. அதில் வந்து நம்ம சோப்புக்காக மோல்டு செஞ்சு கொடுக்க சொன்னால், அதனால் நம்ம சேனல் பேர் போட்டே வந்து மோல்டு செஞ்சு கொடுத்துட்டாரு. இதில் வந்து இப்போ ஒரு எண்ணெயை போட்டு நல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது நம்ம கலந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. முதல்ல பாருங்கள் அப்படியே தண்ணியாக இருந்துச்சு. இப்போ நல்லா வந்து அரை மணி நேரம் அது நல்லா கலக்கிட்டே இருந்த பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மோல்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து அப்ளை பண்ணுறது மோல்டில். நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து நான் இன்றைக்கி பாதாம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அது வாசனை நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும்ன்றதுனால நான் அந்த மோல்டில் வந்து கொஞ்சம் பாதாம் எண்ணெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சோம்ல, அந்த மோல்டில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிஸ்கெட் பேக்கெட்லாம் இருக்குல்ல, இந்த ஓரியோ, ட்ரீட் இந்த மாதிரி பிஸ்கெட்டில் வர பேக் இதெல்லாம், இது எல்லாத்தையும் எண்ணெயை வச்சு நல்லா கோட் பண்ணியாச்சு. கோல்டுக்கு வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணி வெளியில் வாங்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோப்புக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் போட்டு நான் ஒரு சோப் ரெடி பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள், இல்லை சாதா மஞ்சள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து அந்த சோப் கரைச்சி வச்சோம்ல, அந்த மிக்சரையும் அதில் கலந்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். இது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப் இது. நம்ம அடுத்தது முக அழகு பவுடர் வச்சு ஒரு சோப் பண்ணிடலாம். இது வந்து நான் கடையில் வாங்கின ஒரு பேக் இது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலே. அந்த முக அழகு பவுடரை வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ அதுலேயும் வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த லிக்விடை வந்து இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி இதை ஒரு மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துடணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல, ஆயில் கோட் பண்ணி அந்த மோல்டில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சோப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ, அதாவது ஆவாரம் பூவில் வந்து செஞ்ச குளியல் பவுடர் இது. இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பருக்கள், கருவளையம், அப்புறம் கழுத்தில் இருக்கிற கருப்பு திட்டு, தோல் சுருக்கம், அரிப்பு, தோல்வியாதி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது இது. இது வந்து முக்கியமாக ஆண் பெண் 2 பேருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஆவாரை பொடி இதையும் வச்சு நம்ம இப்போ ஒரு சோப் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்துட்டு இதையும் மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்போ நம்ம காஸ்டிக் சோடா வந்து ஏற்கனவே கெமிக்கல் சொன்னோமே, அப்போ வந்து சோப் செய்கிறோமே, இது வந்து எதுவும் ஆகாதா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த சோப்பை வந்து உடனே யூஸ் பண்ண போகிறதில்ல. இது நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு 30 நாள் கழித்து தான் இந்த சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து 4 வகையான சோப் ரெடி பண்ணிட்டோம். கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, அப்புறம் தேங்காய் எண்ணெயில் செஞ்ச பிளெயின் சோப்பு, அப்புறம் ஆவாரம் பூ சோப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக அழகு பவுடரு, இதெல்லாத்தையும் வச்சு 4 சோப் பண்ணியிருக்கோம். இதை வந்து அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுடுங்க. அப்போ வந்து இது நல்லா கட்டியாயிடும். உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து நீங்கள் வாசனைக்கு ஏதாவது சென்ட்டு இல்லை வேறு ஏதாவது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், நம்ம சோப் வந்து ஒரு நாள் விட்டதில் நல்லா இந்த மாதிரி கட்டி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் மோல்டுலேருந்து எடுத்துடலாம்.
இதை நம்ம இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப அழகாக வந்துடும். இது இந்த டீ கப்பு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப எந்த கஷ்டப்பட தேவையில்ல. இப்படி இப்படி பண்ணாலே வந்து அழகாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம நல்லா ஒரு காத்தோட்டமான இடத்துல வந்து கொஞ்ச நாள் அப்படியே வச்சிடணும். ஒரு 30லேருந்து 45 நாள் வந்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். எதுக்காக நம்ம இந்த டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஸ்டிக் சோடா வந்து அப்போ தான் அதில் இருக்க கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் வந்து முடியறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் குறைஞ்சபட்சம் 30 நாள், அதிகபட்சம் 45 நாள் கழித்து தான் வந்து நம்ம இந்த சோப்பை யூஸ் பண்ணணும். இதுவே வந்து நம்ம சோப் பேஸில் செய்கிற சோப்பாக இருந்தால் அதை ஒரு மணி நேரத்தில் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் காஸ்டிக் சோடாவில் செய்யும் போது நம்ம டைம் வந்து கொஞ்சம் இத்தனை நாள் கழித்து தான் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சேனல் பேர் போட்ட மோல்டில் இருக்கிற சோப்பை வெளியில் எடுத்துடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், KSR நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய சேனல் நேமு. இப்போ இந்த சோப்பு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் வந்து ஒரு 6 மாதமாக இந்த சோப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் வந்து நான் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது நாங்கள் செஞ்ச சோப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வந்திருக்கு. இதோடைய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். நமக்கு வந்து செலவு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நமக்கு செலவே தவிர மற்றபடி வந்து அந்த காஸ்டிக் சோடாலாம் விலை ரொம்ப கம்மி தான். நம்ம வந்து அதை எடுத்ததும் வந்து ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கோம். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இந்த சோப்பை செஞ்சு பார்க்கலாம் வீட்டில். இந்த சோப் செய்யறதுக்கான செலவு பார்த்திங்கன்னா, நம்ம காஸ்டிக் சோடா ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருந்தோம். அது வந்து ஒரு ₹5 வரும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 350 ml எடுத்திருந்தேன். அது வந்து ஒரு ₹110 விலை வருது. மொத்தத்திலே வந்து ஒரு ₹115 வந்து நமக்கு ஒரு 500 கிராம் உண்டான சோப்பு வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், நம்ம இந்த சோப் செஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு வெறும் கை மட்டும் வாஷ் பண்ணி காட்டுறேன். நுரையெல்லாம் வந்து நல்லாவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸும் இருக்குது இதில். இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சோப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.